ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வெஜ் சோமஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இப்போது தேவையான அளவு மைதா மாவுல சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக சால்ட். இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் போல் பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூரிக்கு மாவு பிசைற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க பாலே போதும்னா பாலை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. நம்ம அதுக்குன்னு வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது வெஜ்ஜு சோமாஸுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிக்கலாங்க. அதுக்காக கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயிலில் பெரிய சைஸ் ஒரு பல்லாரியை நல்லா சின்னதாக சாப் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி இப்போ தான் வந்துருச்சுங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ அதை உள்ள சேர்த்து இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பீஸ். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தை கூட இஞ்சி பூண்டோட ராஸ்மலும் சூப்பராக போயிடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக சாப் பண்ண முட்டைக்கோஸ், கேரட், குடைமிளகாய், வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளே சேர்த்துட்டாங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருந்த ஆயிலில் சீக்கிரம் வதங்கி வருங்க. இப்போ எல்லாம் ஒன்று சார் சூப்பராக வதக்கி கொடுத்துட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருந்த வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பராக வதங்கி வரும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்துருந்த குடமிளகாய், முட்டைக்கோஸ், கேரட் எல்லாம் சூப்பராக வெந்து வரதுக்காக கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்காக மூடி வச்சுருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். போதுங்க, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ். இப்போ நம்ம ஊற்றுருந்த சாஸ் வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றுருந்த சாஸ்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்று சேர சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை ஆற வச்சுக்கலாங்க. இது ஆறிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம சோமாஸ் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பசஞ்சு எடுத்த மாவு சூப்பராக ஊறி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த மாவை பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லா மாவுமே உருட்டிட்டாங்க. நான் பசஞ்சிருந்த மாவில் எனக்கு ஒரு 6 உருண்டை கிடச்சிருக்குங்க. இதில் நம்ம இப்போ 2 உருண்டையும் எடுத்து நம்ம பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சம் மாவு கொடுக்கலாங்க. இப்போ எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக விரிச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு விரிச்சிட்டாங்க. இதே மாதிரியே நம்ம உருட்டி வச்சுருக்கிற அடுத்த பூரியை இந்த மாதிரி திரட்டிக்கலாங்க. திரட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மாவையும் நல்லா திரட்டிட்டாங்க. மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி தூவி விடுங்க. அப்போ தான் நம்ம இன்னொரு லேயர் பூரி வைக்கும்போது ஒட்டாமல் வரும். அதுக்காக தாங்க மாவும் எண்ணெயும் போடுறேங்க. இப்போ நம்ம தேய்ச்சி இன்னொன்று இதுக்கு மேலே அப்படி வச்சு கவர் பண்ணிக்கலாம்.
இப்போ லேசாக ரெண்டும் ஒட்டி பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நம்ம புரோட்டாக்கு மாவு கட் பண்ண மாதிரி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நீளமாக கட் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றே. அப்போ தான் நம்ம செய்கிற சோமாஸ் நல்லா லேயராக கிடைக்குங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். கடைசி வச்சு நல்லா ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் திரட்டி எடுத்த எல்லா மாவுமே இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன். இதே மாதிரி இருக்கிற பால்ஸையும் திரட்டி உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம உருட்டி எடுத்த பாலை ஒன்று மட்டும் இதை மாதிரி எடுத்து சப்பாத்தி வச்சு மறுபடியும் தேய்ச்சிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு சூப்பராக லேயர் கிடைக்குங்க. பார்த்தீங்களா, லேயர் லேயராக தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவு தேய்ச்சா போதுங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருந்த எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோமா சாச்சி எடுத்துட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெட்டி வச்சுருக்க மாவை உள்ள வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வதக்கி எடுத்த வெஜிடபிள்ஸை கொஞ்சமாக உள்ள வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் எடுத்துடலாம். வெஜிடபிள்ஸை ஸ்டஃப்பிங் வச்சு நல்லா அழுத்திட்டாங்க. இப்போ மெதுவாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு சோமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சோமா சேப்பு பிடிக்கிற டைமில் கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம மெதுவாக சோமாஸ் உள்ள சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சைடும் திருப்பி கொடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மாவு தேச திரட்டுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு கிறிஸ்பியாக வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் திருப்பி கொடுத்து சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஆயிலேருந்து எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.